சார், இப்போ விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்கிறது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி திமுகவும் காங்கிரஸும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. வேறு என்ன பண்ணணும்? 4ஆம் தேதி ஓட்டு போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அவர் திரும்ப பிரதமராக தன்னுடைய வேலையை தொடங்க போகிறார். கிடச்சிருக்கிற கேப்பு 4 நாள். அதில் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். எடப்பாடி ஐயாவா அண்ணாமலை ஐயாவா திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய திராணி உள்ள திறன் உள்ளவர் அனுபவம் எடப்பாடிக்கு. இந்த இடத்துல யார் திமுகவை எதிர்க்கிறார்? அதைத்தான் அதிமுக காரணம் பார்ப்பான். ஜெயலலிதா அம்மா மட்டும் அன்னைக்கு இருந்திருந்து இந்த சனாதனத்தை ஒழிப்பேங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தா சுத்த விட்டு அடிச்சிருப்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்கிறது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி திமுகவும் காங்கிரஸும் போயிட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க. வேற என்ன பண்ணணும்? இன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சது. அடுத்த 3 நாள் அவர் என்ன பண்ணணும்? போய் சின்னத்தை பிரபலப்படுத்தக்கூடாது, கட்சியை பிரபலப்படுத்தக்கூடாது, வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடாது. இதானே தேர்தலில் இதுதானே பண்ண முடியும். நான் தேர்தலில் நிற்கிறேன், நான் ஒரு கட்சியின் தலைவர்னா நான் சின்னத்தை பிரபலப்படுத்தக்கூடாது, அல்லது வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடாது, அல்லது எந்த மேடையிலையும் நான் பேசக்கூடாது. இதை தவிர நான் என்ன வேணாலும் முனியாண்டி விலாஸில் போய் பீஃப் பிரியாணி சாப்பிட்லாம், இல்லை அங்கேயே பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்தில் போய் ஜபம் பண்ணலாம். இவங்க பிரச்சனையே ஹிந்து சம்பந்தமாக ஏதாவது பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது. செங்கோல்ட்டா இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது. அதுதான் ஒரு விஷயம் இந்து சார்ந்தது, இந்து பாரம்பரியம் சார்ந்ததாக எதையாவது பண்ணிட்டா உடனே இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுது. அவர் தேர்தல் வேலை முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி ஓட்டு போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அவர் திரும்ப பிரதமராக தன்னுடைய வேலையை தொடங்க போகிறாரு. கிடச்சிருக்கிற கேப்பு 4 நாள். அதில் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யாரையாவது அறிமுகப்படுத்தினாலோ, அல்லது இப்போ அவர் காப்பந்து அரசனுடைய பிரதமர் தானே, அவர் சுவிட்சர்லாண்டு கூட போய் இந்தியாவை பற்றி பேசலாம்ல, அல்லது ஆஸ்திரேலியாவில் போய் இன்றைக்கி தேர்தல், நாளைக்கு தேர்தல் நடக்க போகிற உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் மக்கள்கிட்ட அவர் பேசலாம்ல. போயிட்டு 99 அல்லது 98 ரஜினிகாந்த் இந்த தேர்தலுக்குள்ளே நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாங்காங் போயிட்டார். இன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சது 6 மணியோட. அவர் ராத்திரி 9 மணிக்கு வர்றார். எங்கேருந்து? ஹாங்காங்லேருந்து. உடனே ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிக்கலாகி போச்சு, கோயம்புத்தூர் பாம்பெலாம் வெடிச்சதெல்லாம் நம்ம மேலே பழியாகுது, நம்ம சும்மா தானே இருந்தோம், அது மாட்டுக்கு தானே பாம்பு வெடிச்சது, அப்படிலாம் ரொம்ப பேசி ரஜினியை ஒரு மாதிரி பேச விட்டாங்க. அவரும் இந்த பாம்புக்கு அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அது இதுன்னு எதோ பேசி அடுத்த நாள் சனிக்கிழமை பூரா ஆட்டோவில் அவருடைய அந்த பிரச்சாரம் தொடர்ந்து எல்லா பக்கமும் கொடுக்கப்பட்டது. எந்த அர்த்தத்தில் பண்ணீங்க? ரஜினிகாந்த் தானே, அவர் நடிகர் அப்படின்ட்டீங்க, அவர் கட்சி சார்பற்றவர் இல்லை அப்படின்னு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது வேலையை மோடி பண்ணாரா? கிடையாது. ரெண்டாவது, ஒரு தேர்தலில் ஒரு கட்டம் 5ஆவது கட்டத்தில் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கலாம், 6ஆவது கட்டத்தில் தொடங்கலாம்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே விட்டா அங்கே போய் பேசுகிறார். அங்கே பேசினாலும் இங்கே பேசினதா நீங்கள் சொல்லலாமா வேண்டாமா? அந்த 3 நாள் அவர் இந்தியாவில் அமைதியாக இருந்தார். முதல் ஃபேஸுக்கும் 2ஆவது ஃபேஸுக்கும் 3ஆவது ஃபேஸுக்கும் நடுவில் அந்தந்த மாநிலத்தில் இருந்தவங்க வேணால் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்னு வாயை மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இவர் அடுத்த ஃபேஸுக்கு போய் பேசத்தானே செஞ்சார், ரோடு ஷோ நடத்த தானே செஞ்சார். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? உங்களுக்கு கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது. வேலை இல்லை. ஏப்ரல் 19ஆம் தேதி முடிஞ்ச உடனே வீட்டில் உட்காந்துட்டீங்க, அல்ல சிங்கப்பூர் போனீங்க, இது கொடைக்கானல் போகிறீங்க, அல்லது மால்டீவ்ஸ் போகணும்னு நினச்சிங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் தெரிஞ்ச உடனே கபால்னு வேறு இடத்துக்கு போயிட்டீங்க, சந்தோஷம். பட் அவர் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுக்குள்ளேயாவது ஒழுங்காக ஒற்றுமை இருந்திருந்தா கேரளாவிலேருந்து கம்யூனிஸ்ட் போய் அடுத்த ஃபேஸில் பேசியிருக்கலாம், கெஜ்ரிவால் இங்கே பேசியிருக்கலாம், ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு ஐயா நீங்கள் பேசினா தான் வாக்கு கிடைக்கும், சனாதனத்தை ஒழிப்பேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு பேசியிருந்துருக்கலாம். ஒருத்தனும் இன்னொருத்தனும் கூப்பிடவே இல்லை. ஸோ ஒரு ஃபேஸ் 5, ஃபேஸ் 6, ஃபேஸ் 4 நடந்ததுன்னா அவங்க பிரச்சாரம் முடிஞ்ச வாயை பற்றிட்டு உட்காந்துட்டீங்க. இவர் அப்படி பண்ணலையே. அப்போ அது எப்படி தேர்தல் விதிமுறையில் வருமா வராதா? ஆக ஒரு மனிதன் செயல்படுதுன்னா முடிஞ்சிருச்சு. 44 நாள் கிட்டத்தட்ட 26 பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி ஒரு பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்கல. ஏன்னா அவரை பேட்டி எடுத்தால் என்ன ஆகும்னு பத்திரிகையாளனுக்கு தெரியும். யாரும் முன் வரல. திரும்ப ஒரே வார்த்தையை பயன்படுத்துவார். ஏற்கனவே நம்ம பலதை பார்த்துருக்கோம்.
யாருமே பத்திரிகையை பேட்டி எடுக்கல. அல்லது அவர் வந்து இல்லைங்க பத்திரிகையில் நான் பேச மாட்டேன், நேராக மக்கள்கிட்ட தான் பேசுவேன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டார் வச்சுக்கோங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட ரோட் ஷோ நடத்தி மீட்டிங் நடத்தி எத்தனை ஒரு மனிதன் நடத்தி எத்தனை தான் திறனாளனாக இருந்தாலும் 44 நாளைக்கு பிறகு அவர் தியானம். இது முதல் முறை பண்ணுறாரா? இது 3வது முறை பண்ணுறாரு. 2014 அவர் சத்ரபதி சிவாஜி இடத்துல போய் உட்கார்ந்தார். 2019 ஒரு குகையில் போய் தியானம் பண்ணார். அது அவருடைய பிரச்சனை. ஒரு மனிதன் தன்னுடைய வேலை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறாங்கிறது அவர் பிரச்சனை. நீங்கள் எங்கேருந்து அதில் வர்றீங்க? சரி, தேவாலயத்துலேருந்து உட்காந்துருந்தா விட்டுருப்பீங்களா? என்ன சொல்லியிருப்பீங்க? பாரு சோ போடுறாரு, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது அதனால தான் தர்காவில் வந்து உட்கார்ந்தாரு, அல்லது பீகாரில் நடக்குது அதனால தான் மாட்டுத் தொழுவத்தில் போய் உட்கார்ந்தாரு, இப்படியா பேசுவீங்க? ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை அவனுக்கு விடணும். அவனுக்கு தனி மனிதன்னு சுதந்திரம் கிடையாதா? சரி, உங்களை மாதிரி வேலை இல்லாமல் இன்னொரு 5 வருஷம் உட்கார போகிறாரா? கிடையாது. 4ஆம் தேதி பிரதமர் ஆகிடுவார். அடுத்த வேலையை பார்க்கணும். 125 நாளைக்கு திட்டம் வச்சுருக்காரு, 6 மாதத்துக்கு திட்டம் வச்சுருக்காரு, அடுத்து 24 வருடங்களுக்கு திட்டம் வச்சுருக்காரு, 2047 வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, இவர் இப்போ தியானம் செய்கிறதா சப்போஸ் இந்த வீடியோ டெலிவிஷன் வெளியிடுறாங்கல்ல, இது மூலமாக அங்கே ஓட்டு போகிறவங்கள மனநிலை பாரு, நம்ம போய் நம்ம இந்த இந்து இதில் அப்படின்ற மாதிரி ஓட்டுகள் விழுக வாய்ப்பு இருக்குமோ? வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இஸ்லாத்தவர்களும் கிறிஸ்தவர்களுடைய வார்டு கிடைக்குமா? அவர் தியானம் பண்ணுறாரு, இந்துக்கள் எல்லாம் ஆஹா இவர் உலகத்தில் எனக்காக தான் தியானம் பண்ணுறாருன்னு ஓட்டு போடுறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தவர்களும் என்ன பண்ணுவாங்க? வெஸ்ட் பெங்காலில் அதிகம் இருக்கிறது யார்? இஸ்லாத்தவர்கள் தானே. அப்போ அந்த வாழ்க்கை வேணான்னு நினைக்கிறாரா? ஆஸ்திகனுக்கு ஒன்று தெரியும். ஆஸ்திகன் இஸ்லாத்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்து சார்ந்தவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் கடவுளை தியானிக்கிறாருன்னு தான் புரிஞ்சுப்பான். இல்லை, நீங்கள் இப்போ தியானம் சொன்னாலும் கபில் சிபல் என்ன சொல்கிறாருன்னா 10 ஆண்டுகள் மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலை, ஸோ பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் தியானம் அப்படின்ற போர்வையில் போகிறாரு. வெரி குட் சொல்கிறாங்க. அப்போ பரிகாரம் எதுக்கு பண்ணுவாங்க? பாவத்துக்கு தானே பண்ணுவாங்க. பாவம் செஞ்சால் தானே பரிகாரம் பண்ணுவாங்க. புண்ணியத்துக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுவாங்களா? அவர் பாவம் செஞ்சுட்டாரா? அவர் போய் பரிகாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு எங்கே வேகுதுன்னு கேட்குறேன். ஆக நீங்க 10 ஆண்டுகள் செய்தீர்கள், செய்யல, 54லேருந்து ஏதோ எந்திரிச்சு வர போறீங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த தியானம்ங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. அது இந்து போர்வையை கொடுத்தாலே அவங்களுக்கு ப்ராப்ளம். இந்து போர்வை தொட்டாலே பிரச்சனை. தொட்டா நீங்க தொடர்ந்து பாருங்க, எந்த ஒரு விஷயமே திருவள்ளுவருக்கு மஞ்சள் கலர்ல இது போட்டா துணியை போட்டா இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. காவின்னு உடனே பிரச்சனை வந்துடும். இவர்களுடைய ப்ராப்ளமே ஹிந்துங்கிறதே இருக்கக்கூடாது. அடுத்த 100 ஆண்டுல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய தேசம். இந்த பாரம்பரியத்தில் கிறித்துவம் இருந்தது, ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே தான் வந்தார், அல்லது இஸ்லாத்தவர் இங்கே தான் வந்தார், யாரோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு பேரை சொல்லுங்கள். எங்கேயுமே ஹிந்துங்கிற அந்த ஒரு துணி வந்துடக்கூடாது. வந்தால் இவங்களுக்கு பிரச்சனை. செங்கோலுக்கு பதிலாக பட்டாக்கத்தியை எடுத்து வச்சுருந்தா வாயை மூட்டு உட்காந்துருப்பாங்க. வீர சைவர் அப்படிலாம் கதை விட்டுருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இந்த கேணத்தனமான ஈனத்தனமான அர்த்தமற்ற ஹிந்து வெறுப்பு யாருக்கு? இந்துக்கள் தான் நம்ம அதிகம், தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்திய அளவில் இருந்தால் இந்துக்கள் அதிகம். இந்த ஹிந்து வெறுப்பு எப்படி எடுபடுதுன்னு கேட்குறேன். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். 94% கிறிஸ்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழ்கிறாங்க. 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழ்கிறாங்க. ஆனால் இந்துக்களில் மட்டும் 65% மக்கள் தான் இந்துக்களாக வாழ்கிறாங்க. மீதி 35% சுயநிலைமைகளாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமன் ஆண்டாயன ராவண ஆண்டாயனன் எதை பற்றியும் கவலைப்படாமல் சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு, இந்த காராபுந்தி விமர்சகர்னு நான் சொல்லுவேன். காராபுந்தி இருக்கிற வரைக்கும் விமர்சனம் பண்ணுவான், தீர்ந்த உடனே கிளம்பி போயிடுவான். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கலையோ அவனுக்கு காராபுந்தி தீர்ந்து போச்சு கிளம்பிடுவான். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் அதிகம் இருக்கிறது இந்துக்களில் தான். அவர்களை மடைமாற்றி கதை பேசி ஏமாற்றி என்னென்னவோ பண்ணித்தான் இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 35% எந்திரித்தால் சந்தோஷம். இல்லைனாலும் இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் 94 கிறிஸ்தவர்கள், 85 இஸ்லாத்தவர்கள், 65 இந்துக்கள் நல்லபடியான விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க. சரி, இவங்க இந்த கதை பண்ணுறதே வெறுப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்காகத்தான், வேற எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சௌரியம். திருடனுக்கு இருட்டு சௌரியம், வெளிச்சம் ஏற்றிட்டா பெரிய பிரச்சனை. அதுதான் ப்ராப்ளம். இல்லை, இப்போ இந்த மதங்கள் ஹிந்து, இஸ்லாமியம் இல்லை கிறிஸ்துவம் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வச்ச பெயர் தான் அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு முந்தைய காலத்தில் என்ன பேராக இருந்தது? இதுக்கு முன்னாடி சனாதனம் தானுங்க. அதாவது அடிப்படையில் இப்போ அண்ணாமலை ஐயா இந்த ஜெயலலிதா விஷயத்தில் தெளிவாக சொல்கிறாரு இல்லையா? கோர்ட் நீதிமன்றம் சொன்னதை எடுத்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஹிந்துத்வா என்றால் வாழ்க்கை முறை, வாழ்வியலில் வருகின்ற ஒரு விஷயம். இவ்வளவுதான். இந்த மற்ற விஷயங்கள்லாம் இந்த சடங்கு. இப்போ
ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது படிக்க. ஆமாம். யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, ஷூ போட்டுக்கிறது, டை கட்டிக்கிறது, ஹிஜாப் போட்டுக்கிறது, போட்டுக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். நீங்கள் போகிறது எதுக்காக? படித்த இவர் யூனிஃபார்மில் எப்போ பார்த்தாலும் வருவார், அதனால் பாஸ்ன்னு யாராவது சொல்லுவானா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஹிந்துத்வா அப்படிங்கிறத இவங்க தான் அந்த வெறுப்பு அரசியலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. காரணம், இவங்களுக்கு சிறுபான்மையினர்னு இவங்க அழைக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தவர்கள் வாக்க தவிர வேறு எதுவும் கிடைக்காதுங்கிற பயம். இல்லை, இப்போ நீங்கள் அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். இல்லை, இப்போ நீங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் மோடி வெறுப்பு அரசியல் மட்டும்தான் ஒரு ஒரு பிரத்யேக ஆயுதமாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் ஓடுறேன், நீங்கள் என்ன துரத்துறீங்க. கரெக்டா? முன்னாடி இருந்து பார்க்குறவனுக்கு நீங்கள் தான் போலீஸு, நான் திருட. கரெக்டா? பின்னாடிலேருந்து பார்க்குறவனுக்கு நான் போலீஸு, நீங்கள் திருட. 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தன் துரத்துறான். இவருடைய பிரச்சனை, இவர் தான் அந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. மத அரசியலுங்கிறது இவர் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தான் நாட்டை 2ஆக பிரித்து வலியவர்கள் இந்த சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள சண்டையை முட்டி, இதே அவங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வந்தது. அந்த பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூலுங்கிற பாலிசியிலேருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டிவைடே கிடையாது, எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான். பெருக்கல் தானே ஒழிய வகுத்தலை கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க என்ன தான் கதை சொன்னாலும், எவ்வளோக்கு தான் கதை சொன்னாலும், அந்த 65, 85, 94 தெளிவான முடிவெடுக்கும். இந்த 35, 15, 6ங்கிறது தன்னுடைய தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி அவர்கள் இப்படி ஒரு பிரதமர் மோடியை வச்சு சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பல பிரதமர்களை பார்த்துருக்கேன், யாருங்க வெறுப்பை தூண்டுற வகையில் மதங்களுக்கு இடையில பேசி நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் இவர் வெறுப்பை தூண்டுற மாதிரியே தான் பேசிக்கிறாரு மதங்களுக்கு. ஒரு வரி சொல்கிறாரு, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். இப்போ நீங்கள் சொன்ன அவர் தொடர்ந்து முசல்மான் அப்படின்னு மத ரீதியாக வார்த்தையை பயன்படுத்தி பேசியதெல்லாம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீடை மத ரீதியாக கொடுக்க நினைக்கிறாங்க. அது நான் சாகிற வரைக்கும் நடக்காது. இது நியாயமான கருத்து தானே? இதில் மதம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னார்? இந்த இடஒதுக்கீடு எல்லாமே மத ரீதியாக இருக்கக்கூடாது. எங்கேயாவது குழப்பம் இருக்கா? இல்லை. வந்தேரிகள் அல்லது ஊடுருவல்காரர்கள் அவங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்? நீங்கள் என்ன சொன்னீங்க? பணக்காரன்ட்டு வாங்கி ஏழைக்கு கொடுப்பேன். ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தை தெள்ள தெளிவாக இருக்குது. கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ யார்கிட்டேருந்து வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க? பணம் இருக்கிறவன்ட்டேருந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடுப்பீங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார்? இத்தனா ஆபாதி உத்னா ஹக். எத்தனைக்கு உங்ககிட்ட குழந்தை இருக்கோ, எத்தனைக்கு உங்ககிட்ட ஏழ்மை இருக்கோ, எத்தனைக்கு உங்ககிட்ட கஷ்டம் இருக்கோ, அத்தனைக்கும் உங்ககிட்ட உரிமை இருக்குது. எதுக்கு? பணக்காரங்கிட்டேருந்து சொத்தை வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க? யாராருக்கோ கொடுப்பீங்க. இந்தியருக்கு கொடுக்குறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பங்களாதேஷ் மூலமாக வந்தேரிகள் வந்தாங்களே, 2 கோடி பேர் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்களே, அது நான் தான் தொடர்ந்து இந்த விவாதத்தில் அதை வச்சேன். 2 கோடி பேருன்னு இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க அப்படின்னு முதல்ல விவாதத்தில் கொண்டு வந்தது நான். அவங்கெல்லாம் அப்புறம் குட்டி போட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு அந்த நாடுக்கு திரும்ப போகிறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கௌரவம். அவங்கள இங்கே சைடில் கொண்டு வந்து எல்லா விதமான வேலைகளையும் பண்ண வச்சுட்டு, அவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு, அவங்களுக்கு குடி உரிமையும் கொடுக்காம, ஆனால் ரேஷன் கார்டை கொடுத்து வாக்கு போடுறதுக்கான ஏற்பாடை பண்ணி விட்டுட்டு, குட்டியும் வேற போட விட்டுட்டு பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் பிரித்து கொடுக்கப்படும். இதுதான் அவர் முதல்ல ரைஸ் பண்ண. ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்துறதா இருந்தால் தெளிவாக சொல்லு. ஆதார் கார்டு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லு, பிரச்சனையே இல்லை. இந்த கப்பலில் வந்தவன், ஓடி வந்தவன், இந்த கள்ளத்தோணியில் வந்தவன் எல்லாருமே ஆதார் கார்டு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக சொல்லும்போது ஒரு கேள்வி, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து மத ரீதியில் வெறுப்பு பேச்சை கொண்டு வராருன்னு எந்த இடத்துல இருந்து அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நேற்றுக்கு ஒரு பேட்டியில் அழகாக மோடி சொல்லியிருக்காரு. ஏங்க அவங்க குப்பையை கொட்டுறாங்க, அதை கொண்டு வந்து எங்கிட்ட கேட்டுறீங்க. அவன் வேலை இல்லாமல் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கான், அவன் தலையில் போய் அதை போடாமல் எங்கிட்ட வந்து கேட்குறீங்களா, நான் என்ன பதில் சொல்லணும்னு தெளிவாக சொல்கிறார். ஏஎன்ஐயோட பேட்டியில் தெளிவாக சொல்கிறார். ஐயா, ஒரு மனிதன் 44 நாளாக இத்தனை பத்திரிகைகள்கிட்ட பேசி தகவலை கொடுக்குறான். அவன் ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு உங்ககிட்ட வேறு எதுவுமே கிடையாது. எப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் 1 லட்சம் கொடுப்பேன், எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன். இதுதான் ஒரு அரசியலா? இது ஆட்சியலா? இது அந்த காலத்தில் பண்ணையாரெலாம் மேலேருந்து காசை தூக்கி போடுவாங்க, மக்கள் எல்லாம் ஓடி போய் பிடிப்பாங்க, 4 பேர் நாண்டுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையா பண்ண நினைக்கிறீங்க? ஒரு நாடுங்கிறது அப்படியே முன்னேறி இருக்கு. எந்த நாடாவது முன்னேறி இருக்கா? இந்த மாதிரி 1 லட்சம் கொடுப்பேன், சொத்தை பிரித்து கொடுப்பேன், இதை நேக்சலைட்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஐஎஸ்ஐ தீவிரவாதம் தான் உங்களுக்கு வரணும். அதை தான் பாக்கி.
அதுக்கு தான் இவர் சொன்னார், நாக்சலைட் மாதிரி ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணாதீங்க, முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணாதீங்க, தெளிவாக சொன்னார். அவர் எங்கேயாவது மறைச்சு பேசினாரா? கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுக்கு போகணுமா, எல்லா ஏற்பாடையும் பண்ணணும்னு நினைக்கிறார். இங்கே போங்க, பீச் ரோட்டில் போங்க, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்கும், வெளியில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக, வீட்டுக்கான அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக. அவங்ககிட்ட கேளுங்க, இது வரைக்கும் வீடு கொடுத்தது இஸ்லாத்தவர்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கா இல்லை கம்மியாக கொடுத்துருக்கான்னு கேட்டு பாருங்க. ஒன்றா சமமாக கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. கம்மியாக கொடுத்ததுங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசு இந்தியனை இப்படி அப்படின்னு பிரித்து பார்க்குற பொசிஷனில் இருக்கவே இருக்காது. பதுக்கிறவன் தப்பு, கடத்துறவன் தப்பு, ஏமாத்துறவன் தப்பு, போலி நாஸ்திகம் பேசுகிறவன் தப்பு, அவன் அழிக்கப்பட வேண்டும். அதை பேசும்போது இவங்க இப்படித்தான் உள்ளர்த்தங்களோட சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அடங்காப்பிடாரி, சர்வாதிகாரி எல்லாம் பேசுனாங்களா இல்லையா, பாப்பாத்தி எல்லாம் பேசுனாங்களா இல்லையா? இப்போ இன்னும் உட்காந்துக்கிட்டு அம்மையாருங்கிறீங்க, காரைக்கால் அம்மையார் மாதிரி. இதெல்லாம் கதை கேட்கலையா? சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாடுங்கிறது வளம் சேர்க்க வேண்டும், தொழில் அதிகப்படுத்தணும், அதன் மூலமாக நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தாஜா பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. இல்லை, இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில் அமித்ஷா பேசியிருக்காரு. ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவுமே ஜூன் 4ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, வாக்கு இயந்திரங்களை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்னு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க சொல்லியிருக்காங்களே. இல்லை, இது ஏதோ அடிப்படை அறிவுங்க. அது ஒரு டப்பா, இவிஎம் மிஷினுங்கிறது ஒரு டப்பா. அதில் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, வெறும் டப்பா. அதில் நீங்கள் பதிவான உடனே அது போய், இப்போ டைப்ரைட்டிங் மிஷினில் எப்படி அடித்த உடனே வருது, அந்த மாதிரி அதில் போய் உட்காந்துக்கும், நீங்கள் எண்ணுவீங்க, இவ்வளவு தான். இது ஏன் சந்தேகப்படுத்துகிறாங்க? ஆனால் இதை கொண்டு வர முன் இது பண்ணது யார்? காங்கிரஸ் தானே ஆக்சுவலாக. பாருங்க, கண்டுபிடிச்சது பிஹெச்எல்லேருந்து நல்ல இந்தியா தான் கண்டுபிடிச்சது. கொண்டு வந்தது கண்டிப்பாக காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணும்போது எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணுற மாதிரி ஒன்றத்தை எப்படி அலோவ் பண்ணுவீங்க? ஒரு எலியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணாலே ஒன்றா டப்பாவில் ஒழுங்காக வடைய வைக்கணும், இல்லைன்னா பிஸ்கட்டை ஒழுங்காக போடணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தில் அந்த எலி சாகணும். நீ வடையை சுமாராக ரெடி பண்ணினா அந்த எலி வந்து இதையும் சாப்பிட்டுட்டு கடையும் போயிடும். ஸோ அந்த மாதிரி சந்தேகத்தையோடைய நீங்கள் கொடுத்தீங்க. காங்கிரஸுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது விஞ்ஞானிகள், அறிவாளிகள் உட்காந்து செஞ்சது. அது ஒரு மெக்கானிசம், ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு மெக்கானிசம். அதை புரிஞ்சுக்காம இவங்க பேசுவாங்கன்னா பேசிட்டு போட்டோம். ஜெயிச்சுட்டா வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ திமுக 39 சீட்டு வந்துருச்சுன்னா அது வாயை திறக்குமா? யாராவது ஏடிஎம்ல போய், இப்போது வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வருது, பிஜேபியோட பேர் 3வது வரலாம், 8வது வரலாம், 11வது வரலாம். எப்படி மிஷினை செட் பண்ணுவீங்க? எங்கே தாமரை பார்த்தாலும் கரெக்டாக குத்தணும் அப்படின்னு மிஷினுக்கு சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன அறிவு இருக்குது? அது என்ன எந்திரன் சிட்டியா? ஒன்றும் கிடையாது அதுக்கு. ஸோ இதெல்லாம் தெரியாமல் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாவம் பேசிக்கிட்டே போங்க. உங்களை ஐயா ஒன்றும் வேண்டாம். ராகுல் காந்தி ஐயா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, பேசிகிட்டே இருக்கிறவர் ரொம்ப டயர்டாகிட்டார் போல் இருக்கு. வீடியோ இருக்குது. இந்த பறவைகள் எல்லாம் இங்கே சுற்றுக்கிறதே இது 10 வருடமாக சாப்பிடவில்லைங்கிறார். மீட்டிங்கில் சொல்கிறார், இந்த பறவைகள் எல்லாம் சுற்றுக்கிறதே இது 10 வருடமாக சாப்பிட, ஏன்னா 10 வருடம் மோடி ஆட்சியில் சாப்பிடல. அதனால இது எப்படி இந்த பறவைக்கிட்ட போய் இவர் பேசி புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பறவைக்கிட்ட போய் பறவை நீ எத்தனை வருஷமாக சாப்பிடல, நீ ஏன் இங்கே சுற்றுற அப்படின்னு அவர் எங்கேருந்து போய் கேட்டாருன்னு தெரியல. ஆனால் சொல்கிறார். இதை விட அர்த்தமற்ற விவாதம் ஏதாவது வைக்க முடியுமா? அவர் எங்கே சொல்கிறாருன்னா கவிதைத்தனமாக பேசுகிறாராமா. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பறவை மாதிரி சாப்பாடே வழி இல்லாமல் இருக்காங்க, மோடி அவங்கள பட்னி போட்டார்னு சொல்கிறாராமா. இதை போய் அங்கே லிங்க் பண்ணிக்கணும். நீங்கள் இப்படியா பேசுவீங்க? 50 வருடமாக நாட்டை கெடுத்ததை தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை. இந்த நாடு எப்படியுமே முன்னுக்கு வரும். நாளைக்கு பிஜேபி இல்லைனாலும் இந்த நாடு முன்னுக்கு வரும், எந்த குழப்பமும் இல்லை. தமிழ்நாடாக இருந்தாலும் 4 மாவட்டம் வர்த்தகம் செய்யுது, 34 மாவட்டம், 30 மாவட்டம் வந்து வணிகம் செய்கிறது, வாங்குறாங்க, விற்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி தான் தமிழ்நாடு வாழ்கிறது. அந்த மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டால் 6 மாநிலம் உற்பத்தி செய்யுது, மீதி 22 மாநிலம் அதை வந்து வர்த்தகம் செய்கிறது. இது நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் நடக்கும். கவர்னர் ரூல் இருந்ததுன்னா நாடு நல்லா இருக்காதா? பிரசிடென்ட் ரூல் இருந்தால் நாடு நல்லா நடக்காதா? நீங்கள் வர்றது எதற்காகன்னா நிலையை அப்படியே உயர்த்த, அவ்வளவுதான். ஒரு போர்க்களத்தில் அந்த சேனாதிபதி இருந்தால் தான் அந்த போரில் அவன் ஜெயிப்பானா? ஃபஸ்ட்டு அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கணும்.
அவன் நாட்டில் அவனுடைய பொருளை அவன் காப்பாற்றணும், அவன் மக்களை அவன் காப்பாற்றணும். இப்படித்தானே ஒரு வீரன் போராடுவான். இது கூட தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? 50 வருடமாக இந்த நாட்டில் நான் HAL கொண்டு வந்தேன், BHEL கொண்டு வந்தேன், இதானா உன் டக்கு? 50 வருடமா? சரி, இப்போ அதில் எல்லாம் நல்லா இருக்கா? அந்த நிறுவனங்கள் எல்லாம் நல்லா இருக்கா? அது லாபத்து வர்ற மாதிரி பண்ணியா? அதுவும் கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறவர் யார் அப்படிங்கிற சிந்தனையில் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களே ஒழிய, ஒரு பிரதமர் ஆகிறதுனாலையும் முதல்வர் ஆகிறதுனாலையும் என் தக்காளி விலை குறைய போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலைவாசியோடைய பொசிஷன் தெரியும். ஒரு காய்கறியோடைய சாதாரண 1 கிலோ காய்கறியோடைய விலை இன்றைக்கி 70 ரூபாய் ஆயிடுச்சு. 30 ரூபா இருந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி 70 ரூபாய் ஆயிடுச்சு. யார் தடுக்க முடியும்? மத்திய அரசுக்கு இதில் வேலை இல்லை. அரிசி, கோதுமை, பருப்புக்கு மட்டும்தான் மத்திய அரசு விலை கண்ட்ரோல், மற்றதெல்லாம் மாநில அரசு தான். என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த விலைவாசிக்கு இவர் காரணமா? கேஸுக்கு உடனே நீங்கள் வந்து மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. கேஸ் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் குடும்பங்களுக்கு போனதுக்கு மோடி காரணம். காங்கிரஸ் ஆட்சியில் கிடச்சிதா? MP கிட்டேயும் MLA கிட்டேயும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு கேஸ் கனெக்ஷன் வாங்கணும். ஸோ எதையுமே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பொய் சொல்கிறதுக்கு? இல்லை, இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில் தமிழகத்தில் முக்கிய விமர்சனம் பார்க்கப்படுறது இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு இந்துத்துவவாதி, முக்கியமான ஒரு இந்துத்துவாதின்னு சொல்லி, அதுக்கு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் வியாபாரி அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அப்போ என்ன பெரிய ஷேக்ஸ்பியர் வந்து என்னை திட்டா மாதிரி நான் வருத்தப்பட போகிறேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முன்னாள் ஒரு அமைச்சர் அவர். இல்லை, அவர் முன்னாள் அமைச்சர் தாங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான். ஜெயலலிதா அம்மாவோட ஒரு கட்டத்தில் துரத்தி விடப்பட்டவர் தான், அப்புறம் திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான். நீ உள்ளே வரக்கூடாது, உன் பையனை வேணா சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தவர் தான். அது அதிமுக வரலாறு. எனக்கு அது முக்கியம் இல்லை. அரசியல் அனுபவம் இல்லைன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் வள்ளுவத்தையே ஃபாலோ பண்ணலை. வள்ளுவர் என்ன சொன்னார்? எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருளை காணும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஜெயக்குமார். இவ்வளவு தான் உனக்கு வேலை. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்பியா? நீ கேட்டால் நான் பதில் சொல்லணும். ஆனால் தொண்டனுக்கு புரிஞ்சாச்சா இல்லையா? தொண்டனுக்கு என்ன புரியணும்? ஜெயலலிதா அம்மா ஒரு ஹிந்துத்துவா தலைவர், ஹிந்துத்துவாக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது ரெண்டைத்தானே அவர் எடுத்து வைக்கிறாரு. தொண்டனுக்கு புரிஞ்சா போகிறோம், உங்களுக்கு என்னத்துக்கு புரிய வைக்கணும்? இல்லை, அவங்க கட்சியினுடைய ஒரு தலைவர். பாருங்க, ஒரு தலைவரை தன்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கிற உரிமை தொண்டனுக்கு தான் உண்டு. அந்த தொண்டனை வழி நடத்துகின்ற இவர்களுக்கு தான் உண்டு. இன்னைக்கு OPS ஐயாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தொண்டன் வந்து ஒரு எம்ஜிஆரை போல ஒரு ஜெயலலிதா அம்மா வரும் பொழுது ஜெயலலிதா அம்மாவை எம்ஜிஆரை போல அதிமுக தொண்டன் பார்க்கல. தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எம்ஜிஆரை ஒத்துக்கிட்டவங்க ஜெயலலிதாவை மறுதளிச்சாங்க, ஏற்றுக்கிடலை. மீட்டிங்கில் பார்ப்பாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு கை தட்டுவாங்க, அதெல்லாம் இருக்குமே. அதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் 89 ஒன்றும் 70 சீட்டை தூக்கி கொடுக்கல. இத்தனைக்கும் அன்றைக்கி காங்கிரஸ் தனியாக நின்றுது, திமுக வந்து கம்யூனிஸ்டோட சேர்ந்து நின்றுது, அதிமுக வந்து தனியாக நின்றுது. சின்னம் கூட கிடையாது, சேவல் சின்னம் கொடுக்கல, மக்கள் ஒன்றும் கொடுக்கலையே. அதற்கு பிறகு அவர் போராடி வந்தார் பாருங்க. அந்த சட்டசபையில் போராடி வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக தொண்டை ஜெயலலிதா அம்மாவே ஒத்துக்கிட்டான். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ணணும் இல்லை? இப்போ அண்ணாமலையை பற்றி கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவான், 234 தொகுதியில் போய் மீட்டிங் பேசினார், இத்தனை பேர் உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்தார், கரெக்டாக டார்கெட் பண்ணி பிடிச்சாரு, இந்தந்த வகையில் உங்களுக்கு சொத்து இருக்குன்னு 9 பேருடைய சொத்து 1,30,30,000 கோடின்னு சொல்லி எடுத்து சொன்னார். எல்லாம் சொல்லுவானா மாட்டான்? இயல்பாக பேசுகிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு, அறிவியல் ரீதியாக பதில் எல்லாம் சொல்லுவானா இல்லையா? இத்தனையும் நீங்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவை பற்றியும் எடப்பாடி ஐயாவை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ உங்களால் வந்து தடுக்க முடியாது, பிஜேபி வர்றதை உங்களால் தடுக்க முடியாது. அண்ணாமலையே தெளிவாக சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் ஹிந்துத்துவாவை எங்களை விட அவர் தான் காப்பாற்றுவார்னு நினச்சாங்க. அதனால் எங்களுக்கு வாக்கு போடாமல் அவருக்கு தான் வாக்கு போட்டாங்க. கரெக்டாக 2004 தேர்தலில் இவங்க 2 பேரும் கூட்டணியாக இருக்கும்போது 2 பேருக்கும் வாக்கு போடலை. கரெக்டாக அதில் ஏதாவது மாற்றம் வந்து தான் பிஜேபிக்கும் ஓட்டு போடலை, அதிமுகவுக்கும் ஓட்டு போடலை. ஆக மக்கள்கிட்ட அவர் என்ன எடுத்து சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை தான் தேர்ந்தெடுத்தீங்க, ஏன்னா அவர் தான் சிறந்த இந்துத்துவாதியாக உங்களுக்கு இருந்தாங்க, திமுகவை அழிக்க வல்ல சக்தியோடு இருந்தாங்க. கரெக்டாக இப்போ இந்த டிஸ்கஷனில் எடப்பாடி ஐயாவா அண்ணாமலை ஐயாவா? திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய திராணி உள்ள திறன் உள்ளவர், அனுபவம் எடப்பாடிக்கு இருக்கு. சக்தி அந்த கட்சியை வந்து குடும்ப கட்டுக்குள்ளே போகாமல் காப்பாற்றுற அத்தனை நல்ல விஷயத்தையும் உண்மையிலே எடப்பாடி ஐயா பண்ணார், எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல யார் திமுகவை எதிர்க்கிறாங்க? அதைத்தான் அதிமுக காரன் பார்ப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணாவை திட்டினாலும் நீங்கள் வர்றீங்க,
ஜெகத் ரட்சகன் ஐயா கிட்ட சொத்து இருக்குன்னாலும் நீங்கள் வர்றீங்க, ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் வாயை மூடிட்டு கப்புன்னு உட்காந்துக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அன்றைக்கி இறங்கி போராடி இருக்கணுமா வேண்டாமா? ஜெயலலிதா அம்மா மட்டும் அன்றைக்கி இருந்திருந்து இந்த சனாதனத்தை ஒழிப்பேங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தா சுத்த விட்டு அடிச்சிருப்பாங்க. அவங்க இந்துங்கிறதுக்காக இல்லை, மத ரீதியாக அவங்க என்றைக்குமே பிளவுகளை பார்த்ததில்லை. மதத்தை வைத்துக்கொண்டு தராசை கல்லை எடுத்து அவங்க வைக்கவே இல்லை. அதைத்தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். பாராட்டினா விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். உங்கள் சக்தியை காட்டி, உங்களுடைய திறமையை காட்டி, உங்கள் தொண்டர்களுடைய வாக்கு உங்களுக்கு வர்ற மாதிரி காட்டுங்க. இல்லைன்னா ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் ஆண்டவன் சொல்லிடுவான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.